சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், என்னடா இப்பயே பாட்டில் ஓப்பன் பண்ணிட்ட? பின்ன என்னடா, இந்த கம்பெனிக்கு வந்ததுலேருந்து குறுகுறுன்னு எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா. ஒரு கட்டிங் போடாதான் பயமே இல்லாமல் வேலை பார்க்க முடியும். அரவிந்த் சாருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். டேய், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மச்சான். நீ யாரா அடிச்சுட்டு கொடு. அறா இப்போதான்டா தெம்பா இருக்கு. இப்ப அடுக்குங்கடா பாக்ஸ. பன்னீரு, அரவிந்த் சார் கூட்டிய அந்த புது பசங்க எங்க? அவனுங்க மொத்தமா குடோனுக்கு போனானுங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆளையே காணோம். என்ன பண்றானுங்கன்னே தெரியல. குடோனுக்கு போயிருக்காங்களா? ஆமா. என்ன குப்பை அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பீஸ் எல்லாம் பாக்ஸ்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கோம். பெரிய குடோனுக்கு எடுத்துட்டு போக வேணாமா? வேகமா வேலை செய்ய சொல்லி அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு. அதுக்காக இப்படியா? எம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கிறோம், உங்க இஷ்டத்துக்கு அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். டேய் அடுக்குங்கடா. இருங்க இருங்க இருங்க, இது பாருங்க, பார்த்து சூதானமா செய்யுங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. அன்பு, சொல்லுங்க ஆனந்தி. அரவிந்த் சார் அனுப்பின ஆளுக சரியே இல்ல. அதான் அவங்க முகரைய பார்த்தாலே தெரியுதே. என்ன பண்ணானுங்க? அவங்க குடிச்சுப்புட்டு வேலை பாக்குறாங்கனே. என்ன சொல்றீங்க ஆனந்தி? நிஜமாவா? ஆமா, இங்க இருந்து மெயின் குடோனுக்கு எடுத்துட்டு போற பாக்ஸ்ல அவங்க இஷ்டத்துக்கு அடுக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா வேலை செய்யற இடத்துல குடிச்சு வேலை பார்ப்பானுங்க. இன்னைக்கு அவனுங்களை அடிச்சு மூஞ்சில கிழிச்சிடுறோம் பார். ஏய் இரு, அவசரப்படாத. ஏண்டா, அவனுங்க குடோன்ல குடிப்பானுங்க, அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவனுங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன் பார். ஏய் அவசரப்படாத. ஆளுங்களை அனுப்புனது அரவிந்த் சார். காலையில அவனுங்களை வேணான்னு சொன்னதுக்கே ஒரு முகம் மாறிடுச்சு. இப்போ போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏற்கனவே கருணாகரம் பண்ண பிரச்சனை இல்லை, தேவையில்லாம ப்ரொடக்ஷன் வேற ஸ்லோ ஆயிடுச்சு. அவனுங்களை பத்திரமா இங்கிருந்து வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்ப்போம், சரியா? இப்ப என்ன பண்ணணும்ன்ற நீ போய் முதல்ல அவங்களை இங்க கூட்டு வா. நான் அரவிந்த் சாருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். பேசி அனுப்பி வைப்போம். டேய், அவனுங்கிட்ட போய் என்ன பேச சொல்றியா? டேய் போய் கூட்டு வா. நான் என்ன பண்றது? நீங்க இந்த விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்க வேண்டாம். நீங்க போய் வேலையை பாருங்க. போய் கூட்டு வாடா. சரி.